மானம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இந்த ஷோ என்பது நம்முடைய பார்வையாளருடைய கேள்விகளை, சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஒரு ஷோ. இன்னும் சொல்லப்போனால் அப்படி முழுமையாக தீர்த்து வைக்கிறவருக்கு நாங்களும் பெரிய அறிவாளியும் கிடையாது. எங்களுக்கு தெரிந்த சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஷோ. அதுக்கு முன்னால் ஒரே ஒரு விளையாட்டு செய்தி சொல்லிட்டு ஷோக்குள்ளே போயிடலாம். 2 நாட்களுக்கு முன்பு பொள்ளாச்சி வந்த மத்திய சிறு குறு தொழில் நடுத்தர தொழிலுடைய இணையமைச்சர் சோபா கந்தாலிகே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு வந்து மின்கட்டணத்தை ஏற்றிட்டே போகிறதுனால தான் தொழில்கள் நசிந்திருக்கின்றன அப்படின்னு இருக்காரு. இதே அப்படியே திருப்பூர் பக்கம் போய் பேசியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஜிஎஸ்டினால் எத்தனையோ நூற்பாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன என்கிற மிக ஆதங்கத்திற்குரிய குற்றச்சாட்டுகள் அங்கே இருக்கப்பவங்களாம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் கூட சிரிக்காம எப்படி இவங்க வந்து அதை பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த மின்கட்டண உயர்வே வந்து ஒன்றிய அரசுலேருந்து அந்த அமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் வந்து மின்கட்டணம் உயர்வு அதனால தொழில்கள் நடைபெறுதுன்னு பேசுகிற மாதிரி தமிழ்நாட்டில் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி மின்கட்டணம் தமிழ்நாட்டில் உயர்த்திக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு மறுபடியும் பதில் சொல்லப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு காரணமே வந்து ஒன்றிய அரசோட உதவி மின் திட்டம் தான். அதில் வந்து அவங்க வந்து கண்டிஷன்ஸே போட்டு வச்சுருக்காங்க. வருடத்திற்கு ஒரு முறை குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஒரு வாட்டி வந்து கரண்ட் பில்லை வந்து நீங்கள் கட்டணத்தை உயர்த்தி ஆகணும். அப்போ தான் வந்து ஒன்றிய அரசு சார்பாக மாநிலங்களுக்கு கொடுக்குற மானியம் கிடைக்கும் அப்படிங்கிற விதி இருக்குது. அதன் அடிப்படையில் தான் உயர்த்தப்படுது. அப்போ இப்போயுமே ரீசெண்டாக தமிழ்நாடு அரசு வந்து மின் கட்டணத்தை உயர்த்தினாங்க. வீடுகளை தவிர்த்துட்டு மற்ற எல்லா இடங்களுக்கும் உயர்த்தினாங்க. அப்போ வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் வீடுகளுக்கு உயரலை. பட் ஆனால் ஒன்றிய அரசு கணக்குப்படி வீடுகளுக்கும் உயர்த்தியிருக்காங்க. அது எவ்வளோ உயர்த்தியிருக்காங்களோ 3%, 2.16% போல இருக்குது. அந்த காசை வந்து தமிழ்நாடு அரசு நாங்கள் கட்டிக்கிறோம், அது வந்து பயனாளர்கள்ட்ட வாங்க வேணாம்னு சொல்லி தான் நடைமுறைக்கும் வந்திருக்காது. இன்னொருத்தர் அஜித் நோவல் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சென்னையில் வந்து தான் பேசியிருக்காரு. இந்தியா வந்து பாகிஸ்தான் வந்து நிறைய அட்டாக் பண்ணியிருக்கு, பாகிஸ்தான் இந்தியா அட்டாக் பண்ண ஃபோட்டோ வேணால் நீங்களே காட்டுங்க அப்படின்னு இருக்காரு. இப்போ டெய்லி டொனால்டு ட்ரம்ப் வந்து நான் தான் போகிறேன்னு பாட்டாங்க, அதை வந்து கேட்கறதுக்கான எந்த விதமான ஒரு தைரியமும் இல்லை. எதையாவது ஒன்று பேசி கொண்டு இருப்பது என்பதுதான் நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் ஒன்றிய அமைச்சர்கள் இணையமைச்சருடைய வேலையாகவே இருக்குது. சரி, ஷோக்குள்ள போவோம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சோனாதிவாக. நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, ஒரு சில கேள்விகள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறப்ப வந்து மது பாண்டியன் அப்படிங்கிறது கேட்டிருக்காரு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்று நாமக்கல் கஞ்சனே சொல்லியிருக்கிறாரே, அது நமது குலத்தொழிலாக இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னா நம்ம வந்து 6ஆம் கிளாஸில் அந்த பாட்டை படித்திருப்போம். கைத்தொழிலை கற்றுக்கொள்வதில் எந்த விதமான தவறுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பலாம் நெசவு அப்படிலாம் ஒரு கிளாஸ்லாம் இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் அவரும் நெசவு பண்ணி பார்த்ததில்ல, எங்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்ததில்ல. அப்படி வந்து நிறைய கோர்ஸ் ஒகேஷனல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வந்து அதுக்கு வந்து டிகிரியுமே கூட இருக்கிறது. கைத்தொழில்களை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுல எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் குலத்தொழில் என்பதும் கைத்தொழில் என்பதும் வேறு வேறு. இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து வெஸ்டர்னில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆபரகம் இங்கே அவனுடைய அப்பாவே வந்து செருப்பு தைப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து செருப்பு தைக்கக்கூடியவருடைய மகன் செருப்பு தான் தைக்க வேண்டும் என்கிற நடைமுறைகள் அங்கே கிடையாது. இன்னொன்று நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செருப்பு தைக்கிறவராக இருந்தாலும் சரி, ஒரு பொற்கொள்ளராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மதிப்பு தான். செருப்பு தைப்பவர் என்பவர் கீழாக மதிக்கப்படுவதோ அல்லது ஒரு பொற்கொள்ளர் என்பவர் மிக உயர்வாக மதிக்கப்படுவதோ கிடையாது. ஆனால் இங்கே என்னன்னா, இங்கே வந்து சாதி நடைமுறை என்பது இருக்கிறது. செருப்பு தைக்கக்கூடியது அதுவும் ஒரு தொழில் தான். கோயிலில் போய் பூஜை பண்ணுவதும் ஒரு தொழில் தான். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஒரு மலம் உள்ளது செருப்பு தைப்பு தான் கஷ்டமான தொழில். கோயிலில் போய் மணியாட்டுவது அவ்வளோ கஷ்டமான தொழிலே கிடையாது. ஆனால் ஒரு கோயிலில் மணியாட்டக்கூடியவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பும் செருப்பு தைப்பவருக்கோ மலம் உள்ளவருக்கோ விவசாயம் செய்வதற்கோ இருக்கக்கூடிய மதிப்பும் ஒன்றான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. அது வந்து ஒரு சாதி இழிவின் காரணமாக வருகிறது. அம்பேத்கர் ரொம்ப அழகாக சொல்லுவார், வந்து ஒரு உயர் சாதியை சேர்ந்த ஒரு நீதிபதியினுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைங்கிறது அடுத்து நீதிபதி ஆகக்கூடிய கனவுல வருகிறது. ஆனால் ஒரு தோட்டியினுடைய மகன்கிறவன் மறுபடியும் வந்து தோட்டியே ஆக வேண்டும் என்கிற ஒரு சாவக்கியோடு ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் மேலை நாடுகளில் வந்து தொழில் பிரிவினை இருக்கிறது. ஆனால் வந்து அதை தான் ரொம்ப அம்பேத்கர் சொல்லுவார், வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து என்ன பிரச்சனை, வர்க்க பிரச்சனைக்கு ஜாதி பிரச்சனைக்கு என்ன வித்தியாசம்னா, அங்கே தொழில் பிரிவினை இருக்கிறது, இங்கே தொழிலாளர்களுக்கு இடையில பிரிவினைகள் இருக்கிறது. இங்கே அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸ்லாம் வந்து இங்கே வந்து ரயில் வர்றப்ப தீண்டாமை ஒழியும், தொழிற்சங்கள் ஆலைகள் வர்றப்ப வந்து தீண்டாமை ஒழியும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் என்னாச்சுன்னா, ஆலைகள் வருகிறது, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஆலைகள். ஆனால் தொழிலாளர் சங்கமே சாதி அடிப்படையில் கட்ட ஆரம்பிச்சாங்க. வந்து இந்த சாதிக்கு அப்படிப்பட்ட ஒரு தொழிற்சங்கம், அந்த சாதிக்கு அப்படிப்பட்ட ஒரு தொழிற்சங்கம்லாம் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ என்னன்னா, இந்த மேலை நாடுகளில் தொழில் என்பது புனிதமானதாகவோ இழிவானதாகவோ இல்லை. ஆனால் இங்கே வந்து ஒரு குலத்தொழில் என்பது இந்த வேலையை இவர் தான் செய்யணும், இவருக்கு மகனாக பிறந்தால் அவர் அதை தொடர வேண்டும் என்பது அது ஒரு இழிவையும் சேர்த்து சுமக்கிறது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இப்போ இந்த விஸ்வகர்மா யோஜனாவே பார்த்தோம்னா அது கைத்தொழிலை ஊக்குவிக்கிறேங்கிற பேரில் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த தொழிலை செஞ்சுருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்குது.
ஆனால் தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. கலைஞர் கைவினை தொழில் திட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க. அதில் அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து மண்பானம் செய்யறது பிடிச்சிருக்குதா, பானை வரைதல் பிடித்திருக்கிறதா, நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த வந்து தொழிலை பண்ணலாம். அதுக்காக உங்களுக்கு வந்து கடன் வழங்கப்படும் என்பது. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு தொடர்புடைய ஒரு கேள்வியை தீபகி கௌதம் அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க. தாழ்த்தப்பட்டோர் அல்ல பட்டியலின மக்கள், தாழ்த்தப்பட்டோன்னு சொல்லாதீர்கள் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னொருத்தருமே சொல்லியிருக்காரு வந்து சாரு தியா சாரு அப்படிங்கிறவர், நண்பர்களே தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற சொல்லினை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக வந்து இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தை பயன்பாடுகள்லாம் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம்னு சொன்னால் வந்து பிரிட்டிஷ் காலகட்டம் வர வரைக்கும் இப்படி வந்து சாதி ரீதியாக தொகுப்பது அப்படிங்கிறது இல்லை. தனித்தனி சாதியாகத்தான் வந்து இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு வந்து கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு இதெல்லாம் வருகிற பொழுது டெப்ரஸ்டு கிளாஸ் என்று அழைக்கப்படுகிறது, ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அது வந்து அழைக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ வந்து வட்டமேசை மாகாணத்தில் வந்து விவாதங்கள் நடக்கிறப்ப தான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து தனி வாக்காளர் தொகுதி தர வேண்டும், அவங்களுக்கு வந்து கல்வி வேலைவாய்ப்புலாம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டுங்கிறப்ப இவங்களை எப்படி வந்து வகைப்படுத்துவது அப்படிங்கிறப்ப வந்து யாரெல்லாம் தீண்டாமையினால் பாதிக்கப்படுகிறார்களோ, யார் மீதெல்லாம் தீண்டாமை கடைப்பிடிக்கப்படுகிறதோ அவர்களெல்லாம் நம்ம வந்து ஒரு பட்டியல் படுத்துவோம், ஒரு ஷெட்யூல் பண்ணுவோம், அட்டவணை பண்ணுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்த்தோம்னு சொன்னால் வந்து அது ஒரு பட்டியல், ஒரு அட்டவணை. அந்த அட்டவணையில் எல்லாத்தையுமே சேர்க்கணும். இங்கே வந்து பல்லர், பறையர், அருந்ததியர், அது மாதிரி மாலா, மாதிகா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வால்மீகி பல சாதிகளை வந்து அதில் சேர்க்குறாங்க. அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய சாதிகள் பட்டியலின சாதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஷெட்யூல்டு கேஸ்ட் என்று நம்ம அழைக்கப்படுகிறோம். வந்து டெப்ரஸ்டு கிளாஸ் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அம்பேத்கர் அதுக்கு முன்னாடி டெப்ரஸ்டு கிளாஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்துகிறார். பிறகு வந்து அவர் வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட், ஆல் இந்தியா ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன் என்கிற அமைப்பையுமே வந்து உருவாக்குகிறார். இப்போ தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பல பேர் இப்போ சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன இதில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வந்து சாதிய ரீதியிலாக பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், நாங்கள் வந்து இயல்பிலேயே பின்தங்கியவர்கள் கிடையாது, இயல்பிலேயே நாங்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது. நாங்கள் வந்து இந்த சாதியத்தினால், எங்களுக்கு மேலே உள்ள சாதியினால் நாங்கள் வந்து பின்னடைவை சந்தித்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள். இந்த பிற்படுத்தப்பட்டவர்களும் சேர்ந்து தான் தாழ்த்தப்பட்டவர்களை தாழ்த்தி இருக்கிறாங்க. அப்போ பார்ப்பனர்கள், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகள் எல்லாருமே சேர்ந்து இவர்களை தாழ்த்தி வைத்திருக்காங்க. நாங்கள் வந்து தாழ்ந்தவர்கள் கிடையாது, தாழ்த்தப்பட்டவர்கள். அப்போ பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப சாதி தான் இதற்கு காரணம், எங்களுடைய இயல்பான நிலைமை கிடையாது அப்படிங்கிறது சொல்லணும். அது வந்து தாழ்த்தப்பட்டோன்னு சொன்னால் அது ஏதோ இழிவான சொல்லணும்னு பல பேர் நினச்சிக்கிறாங்க. அதுதான் உண்மையிலே ஒரு அரசியல் ரீதியிலான சொல். நாங்கள் வந்து சாதி ரீதியாக தாழ்த்தப்பட்டிருக்கிறோம், இதுக்கு நாங்கள் காரணம் கிடையாது, ஜாதி தான் காரணம், எங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகள் தான் எங்களை தாழ்த்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சட்ட ரீதியான, நிர்வாக ரீதியான ஒரு வார்த்தை. அதுக்கு பெரிய அளவிலான ஒரு அரசியல் அர்த்தங்கிறது கிடையாது. நம்ம வந்து ஒரு அரசியல் ரீதியாக, அரசியல் சட்ட ரீதியாக நம்ம வந்து அட்டவணை, ஒரு அட்டவணை இருக்குது, அந்த அட்டவணையில் இவங்க பேர் இருக்குங்கிறத தாண்டி அதுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மீனிங் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே தாழ்த்தப்பட்டவர்கள்ங்கிறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மீனிங் இருக்கிறது. ஆனால் பல பேர் வந்து இது ஏதோ எங்களிடத்திலே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி யாருமே நினைக்க வேண்டியதில்லை. நம்ம வந்து நேரடியாக சாதி பெயர்களை சொல்லுகிற பொழுதோ அல்லது தாழ்ந்தவன், தாழ்ந்த சாதின்னு சொல்லுகிற பொழுது தான் அதுதான் வந்து ரொம்ப அடிப்படையில் தப்பான ஒரு விஷயம். உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஆதிக்க சாதி, தாழ்த்தப்பட்டவர்கள் பயன்படுத்துவதில் எந்த விதமான தவறுமே கிடையாது. கிட்டத்தட்ட அதே மாதிரி இன்னொரு கேள்வி நெடுமாறன் கேட்டிருக்காரு. அதாவது ராமன் வந்து சத்திரியன், அதனால தான் அங்கே வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டாரு, ஆனால் கம்பர் வந்து அதை வந்து சைவமாக மாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பிராமணர், வைசியர், சத்திரியர் இந்த மாதிரியான வர்ணங்களையே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சத்திரியர்கள், பார்ப்பனர்கள் மட்டும்தான் வந்து அவங்களும் ஆரம்ப காலத்தில் எல்லா கடையுமே சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. வந்து வேதங்கள்லேயே அதெல்லாம் இருக்கிறது. பின்னால் வர வர வந்து புத்தர் வந்ததுக்கு பிறகு தான் வந்து அவருக்கு ஈக்குவலாக, அவருக்கு போட்டியாக இவர்களுமே அந்த மாமிசத்தெல்லாம் கைவிட்டு சைவமாக மாறிவிட்டார்கள். சத்திரியர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்கிற பொழுது ராமன் வந்து ராமாயணத்துப்படி சத்திரியன் தான். இன்னும் சொல்லப்போனால் ராவணன் தான் பிராமின், ராமன் சத்திரியர் அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்கள்லாம் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்க்குறப்ப இந்த பிராமணர், சத்திரியங்கிற வர்ணம்லாம் பெருசாக இங்கே இல்லவே இல்லை. வந்து இங்கே ஒன்று பிராமின் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நான் பிராமின், கீழே வந்து தலித்துகள், பஞ்சமர்கள்னு சொல்லப்படக்கூடிய அவர்ணர்கள் சொல்லுவாங்க, அவுட்கேஸ்ட்னு சொல்லுவாங்க, அவர்கள் தான் இருந்திருக்காதே தவிர சத்திரியராக பெருசாக பார்க்கக்கூடிய மரபு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கம்பரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சி ராமரை அவர் வந்து சைவமாக மாற்றிருப்பார். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வால்மீகி ராமாயணத்தில் ராவணன் வந்து சீதையை வந்து கடத்திட்டு போகிறப்ப தலைமுடியை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போனதாக தான் வால்மீகி எழுதிச்சிருக்காரு. நம்ம உள்ள தமிழ் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கைப்பற்றக்கூடாது, சீதை மேலே கைப்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தையே வந்து அப்படியே தரையோடு சேர்த்து அகழ்ந்து ராவணன் எடுத்துகிட்டு போனார் அப்படிங்கிறது வந்து கம்பராமாயணத்தில் எழுதி. இது ரீமேக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. வந்து
ஒக்கடு படத்தை வந்து இங்கே என்ன பண்ண கில்லின்னு மாற்றினாங்களா, அந்த மாதிரியான ஒரு ரீமேக் தான் இங்கே ரீமேக் பண்ணுறப்ப கம்பர் அப்படி மாற்றி இருக்கிறாரு. மற்றபடி என்னன்னா இங்கே வந்து அவ்வளவு இறுக்கமாக சத்திரியருங்கிற வர்ணமெல்லாம் கடைபிடிக்கப்படுவது கிடையாது. நம்ம அதான் சொல்கிறோம், ராமர் சத்திரியர் தான், அவர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டாரு, அவர் வந்து சரக்கு அடிச்சாருன்னா அதை எல்லா இந்துத்துவவாதிகள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இவங்க வந்து அதெல்லாம் இல்லை, அது ரொம்ப புனிதம் அப்படின்னு சொல்கிறப்ப மட்டும்தான் அதை நம்ம வந்து அது அவர் நான்வெஜ் சாப்பிட்றது நல்ல விஷயம். ராமர் நான்வெஜ் சாப்பிட்டா நமக்கு ஒரு 1/2 கிலோ அவர் கூட வாங்கி கொடுக்கலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது வந்து ஏதோ புனிதம் மாதிரியும் வெஜிடேரியன் தான் புனிதமானது, ராமர் அப்படி தான் இருந்தான்னு சொல்கிறப்ப மட்டும்தான் அந்த கேள்விகள் வருது. யுனிக்ஸ் ஆனந்த் வழக்கம் போல் நம்முடைய ஒரு நிரந்தரமான ஒரு பார்வையாளர் அவர் கேட்டிருக்காரு, அமெரிக்காவில் புதிய கட்சி தொடங்குவது சாத்தியமா, அங்கு 2 கட்சிகள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தும் நிலையில் மஸ்க் எப்படி ஒரு புதிய கட்சியை தொடங்கினார் அப்படின்னு இருக்கார். வந்து ஆக்சுவலாக என்னென்னா அமெரிக்கா வந்து ரொம்ப நாளாக வந்து 2 கட்சி ஆட்சி முறையில் தான் இருந்து வந்திருக்குது. ரிப்பப்ளிக் கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சிங்கிற 2 கட்சியில் தான் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் என்னென்னா 3வது ஒரு கட்சி தொடங்கக்கூடாது அப்படின்லாம் சட்டத்திலலாம் ஒன்றும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் அப்படி ஒரு கட்சியை தொடங்கி விடலாம். தொடங்கி அதை தொடர்ச்சியாக நடத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கமலஹாசன் கட்சி மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற யதார்த்தம் தான். ஒன்று வந்து செலவு பண்ண வேணும், அதுக்கு ஒரு நிதி ஆதாரம். இன்னொன்று வந்து அமெரிக்காங்கிறது வந்து இப்போ இந்தியாவில் வந்து எல்லா மாநிலங்களையுமே வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மை நடத்தக்கூடியது இருக்குது. அங்கே வந்து கிட்டத்தட்ட மாகாணங்களுக்கான சுயாட்சி உண்டு. அதனால வந்து ஒவ்வொரு மாகாணத்திலையும் செல்வாக்கு பெறணும் அந்த கட்சி. நீங்கள் அமெரிக்க அதிபர் தேர்தலையும் பார்த்தீங்கன்னா எல்லா மாகாணத்திலையும் தேர்தல் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கன்க்ளூஷனுக்கே வருவாங்க. அப்போ ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒரு கட்சி, புதிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டால் அது வலுவானதாக இருக்க வேண்டும், அங்கே வந்து ஒரு பிரதிநிதி வேண்டும். அதே மாதிரி இந்த 2 கட்சிகளும் ரொம்ப பல வருஷங்களாக வந்து ரொம்ப செல்வாக்கோடு இருக்கக்கூடிய கட்சிகள், கன்சர்வேட்டிவ் கட்சியும் இந்த ரிப்பப்ளிக் கட்சியும். இதை தாண்டி ஒரு கட்சி, புதிய கட்சி வருதுன்னா அது வந்து செல்வாக்கு பெறணும். அந்த அளவுக்கு இது வரைக்கும் பெரிய அளவில் சாத்தியம் இல்லை. அப்படிங்கிறனால தான் 3வதாக பெரிய அளவில் எந்த கட்சிகளும் பெருசாக வர்றதில்லை அமெரிக்காவில். ஆனால் எலான் மஸ்க் வந்து பெரிய வெயிட்டான கையே அப்படிங்கிறனால காசு நிறையா இருக்குது. இவருக்கே டொனால்ட் ட்ரம்ப்புக்கே நம்ம தான் செலவு பண்ணோம், நம்ம ஒரு கட்சியை ஆரம்பிப்போம்டா அப்படின்னு சொல்லி தான் அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. சட்டப்படி வந்து ஒரு 3வது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தடை இல்லை. ஆனால் அது வந்து ஒரு நடைமுறை சிக்கலை அனுசரித்து தான் வந்து ஆரம்பிக்கப்படலாம். அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் பேர். கட்சி ஆரம்பித்து கொடியை அறிமுகப்படுத்தினாரு, அதோட முடிஞ்சிருச்சு அவரோட கட்சியோட பணிகள். அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் போடுறது, கட்சியோட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கிறது, அடுத்து ஒரு தேர்தலில் போட்டியிட போகிறோங்கிறது, அப்படியான அறிவிப்புகளுக்குள்ளே எதுவுமே போல் ஒரு டம்மியாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு ஷோ காட்டுறாருங்கிற மாதிரி தான். இப்போ இதில் வந்து நம்ம அதனால தான் இந்தியா வந்து ஜனநாயக நாடு அப்படின்வாங்க. இங்கே வந்து ஏகப்பட்ட கட்சிகள், அம்மா அப்பா கழகம் வரைக்கும் நம்மளால் இங்கே ஆரம்பித்து கொடி உருவாக்கி தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம்லாம் பெற முடியும். இப்போ தான் அங்கீகாரத்தை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் இரட்டை கட்சி மாதிரி பல நாடுகளில் ஒற்றை கட்சி ஆட்சி முறையெல்லாம் இருக்குது. அந்த ஒரு கட்சி தான் இருக்கும், அவங்களே தேர்தலில் நிற்பாங்க, அவங்களே ஜெயிப்பாங்க அப்படிலாம் இருக்கும். இன்னும் பல நாடுகளில் இப்போ இங்கிலாந்துலலாம் கூட மன்னராட்சி முறையே இன்னும் இருக்குது. பிரதமர்னு ஒருத்தர் இருந்தாலும் அங்கே மன்னர் தான் பிரதமரையே நியமிப்பார். இன்னும் மாளிகைகள் இருக்குது, அரண்மனை இருக்குது, ராஜா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியே வராங்க போகிறாங்க. இன்னும் அந்த மன்னராட்சியும் இருக்குது. வாரிசு அடிப்படையிலான தேர்தலும் கிடையாது, வாரிசு தான் அடுத்தடுத்த பதவிகளுக்கு வருவாங்கன்னு இப்போ கான்டெம்பரரியான நம்ம பக்கத்து நாடுகள்லேயே நிறைய நாடுகளில் இருக்குது. அதனால் வந்து அமெரிக்காங்கிறது நீங்கள் சொன்னது மாதிரி வந்து அது சீமான் கட்சி, விஜய் கட்சி மாதிரி சும்மா ஆரம்பிச்சு வச்சுப்பாங்க எலான் மஸ்க்கு. இன்னும் அவர் வந்து களத்தில் அங்கே வந்து சுற்றுப்பயணத்துக்குலாம் அவர் இறங்கல போல இருக்கு. அதே யூனிக்ஸார் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, தங்கத்தின் விலை எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. தங்கத்தின் விலை கண்ணாபுனான்னு ஏறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படியான ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்காரு. பொதுவாக வந்து தங்கத்தினுடைய விலைங்கிறது டாலரில், அமெரிக்க டாலருடைய மதிப்பில் தான் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால அமெரிக்க டாலர் வந்து எப்பப்பெல்லாம் வந்து அதனுடைய மதிப்பு குறைகிறதோ அப்பப்பெல்லாம் வந்து தங்கத்தினுடைய விலை வந்து ஏறும். அது வந்து தலைகீழ் விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து டாலருடைய விலை மதிப்புங்கிறது குறைகிறப்ப தங்கத்தினுடைய விலை வந்து ஏறும். அதை தாண்டி வந்து நிறைய காரணங்கள் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை, தங்கத்தினுடைய உற்பத்தி, அதே நேரத்தில் வந்து அதுக்கான தேவைங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்படிங்கிறப்ப பொதுவாக இது வந்து நடைமுறையிலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கத்திரிக்காய் விலையிலேருந்து தக்காளியோட விலையை வரைக்குமே வந்து அது கம்மியான அளவுக்கு உற்பத்தி ஆகுது, ஆனால் வந்து நிறைய வந்து தேவைப்படுகிறது. அப்படிங்கிறப்ப வந்து அதிகமான விலை வைக்கப்படும். நீங்கள் ஒரு பூ வாங்க போனீங்கனாலே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அதிகமாக வைப்பாங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் நம்மளுக்கு கோயிலுக்கு அதிகமாக போவாங்கனால பூ வச்சுட்டு போவாங்க, அல்லது சாமிக்கு வந்து பூ வாங்கி போவாங்கிறப்ப அன்னைக்கு பூ விலை அதிகமாக இருக்கும், மற்ற நாள் குறைவாக இருக்கும். மீன் விலையும் அப்படி தான். நீங்கள் சனி ஞாயிறு வந்து மீன் விலைங்கிறது அதிகமாக இருக்கும், மற்ற நாட்களில் வந்து அதுவே விலை கம்மியாக இருக்கும். அப்படி தான் தங்கத்துடைய விலைங்கிறது டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிற அடிப்படையில் வந்து
இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னால் வந்து பொருளாதார சூழல்கள், இப்போ பங்குச்சந்தை ஏறுகிறது இறங்குகிறது, இல்லை இடையில பயங்கரமாக பூம் ஆயிருச்சு, அப்படிப்பட்ட சூழல்லையுமே தங்கத்தின் விலை வந்து நேரடியாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து போர் சூழல்கள், குறிப்பாக பார்த்தோம்னா போர் சூழல், உள்நாட்டு போர் நெருக்கடிகள் இப்போல்லாம் பார்த்தோம்னா வந்து ரெண்டுமே நடந்திருக்கு. ஒன்று ஒரு வகையில் வந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப் பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டினால வர்த்தக போரும் கிட்டத்தட்ட தொடர்கிறது. வந்து கனடாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னான்னு வெளியே வச்சிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா இஸ்ரேல் பாலஸ்தீன போர், ஈரான் அமெரிக்கா போர் அப்படின்னு போர் வருகிற பொழுது அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து சூழல்கள் வந்து வந்து நெருக்கடிக்கு உள்ளாகும். வந்து போக்குவரத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழலில் தங்கத்தினுடைய விலைங்கிறதுமே வந்து கண்ணாபின்னான் உயர்வதற்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்கிறது. குறிப்பாக வந்து இந்தியாவில் தான் வந்து அதிகமான அளவுக்கு தங்கம் வாங்குகிறார்கள். இந்தியாவில் வந்து இப்போ தங்கத்தோட விலை வந்து ஏறுவதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இந்தியாவில் விதிக்கப்படக்கூடிய ஜிஎஸ்டி வரி. ஒவ்வொரு நாடுகளுக்கும் விதிக்கக்கூடிய வரி விதிப்பு முறைகளின்படி அந்த விலைங்கிறது மாறும். நீங்கள் வந்து மதுபானங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் மதுபானங்களுடைய விலை கம்மியாக இருக்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருப்பதற்கும் காரணம் இங்கே வந்து மதுபானங்கள் மீதான வரிங்கிறது அதிகம், அங்கே வந்து அந்த கலால் வரிங்கிறது குறைவு. அப்படிங்கிறனால தான் வந்து அந்த உற்பத்தி பொருளோடு சேர்த்து அந்த வரியை சேர்க்கிறப்ப எவ்வளோ லாபம் வரும் அப்படிங்கிறத வச்சு விற்கிறப்ப வந்து அங்கே மதுபானங்களோட விலைங்கிறது குறைவாக இருக்கிறது. இது மாதிரி தான் வந்து தங்கத்தோட விலைமை. இந்தியாவில் வந்து வரி ஜிஎஸ்டி வரி அதிகமாக இருக்கிறது அப்படின்னா, இங்கே வந்து தங்கத்தோட விலை அதிகமாக இருக்கும். வேற ஒரு நாட்டில் வந்து இந்த வரி விதிப்புங்கிறது குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதுவுமே குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக வந்து இந்தியாவில் வந்து நடுத்தர வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தங்கம்ங்கிறது வந்து அதை வந்து ஒரு ஒரு அழகு பொருள் அப்படிங்கிறத தாண்டி அதை வந்து ஒரு சேமிப்பாக கருதக்கூடிய மனோபாவம் தான் இருக்கிறது. நம்ம ஊரில் வந்து என்னென்னா, கல்யாண காட்சிக்கு மட்டும்தான் வந்து ஃபுல்லாக நகையெல்லாம் போட்டுட்டு போவாங்க. மற்ற நேரம் வந்து கொண்டு போய் லாக்கரில் வச்சுட்டு அதை வந்து ஒரு வட்டி கணக்காக பார்ப்பது, ஒரு சொத்தாக பார்ப்பது அப்படிங்கக்கூடிய ஒரு மனோபாவம் தான் அதிகமாக இருக்கிறது. அப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய பேர் தங்கத்தை வாங்கி குவிப்பது அப்படிங்கிறது ஒரு நடைமுறை. நமக்கு வந்து தேவைக்காக ஒரு பொருளை வாங்குவதுங்கிறது வேற, சேமிப்புக்காக ஒரு பொருளை வாங்கி குவிப்பதுங்கிறது வேற. அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு நேரத்தில் வந்து மொத்தமாக வாங்குகிறார்கள் அப்படிங்கிறப்ப வந்து அதனுடைய டிமாண்டுங்கிறது அதிகமாகிற பொழுது தங்கத்துடைய விலைங்கிறது அதிகரிக்கிறது. இப்போ நம்ம அச்சய தேர்தலில் இப்போ வந்து அதை வந்து ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டு அன்னைக்கு வாங்கினதான் தங்கம் வந்து கண்ணாபின்னான்னு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கிளப்பிவிட்டனால அன்னைக்கு மொத்தமாக வாங்குறாரு இல்லையா. இந்த மாதிரியான நடைமுறை சார்ந்த சடங்குகள் சார்ந்த பழக்க வழக்கங்களுமே கூட ஒரு தங்கத்தின் விலையினுடைய ஏற்றத்துக்கும் இறக்கத்துக்கும் காரணமாக இருக்கும். தங்கம் வந்து தனி மனிதர்கள் வாங்கி சேமிக்கிறாங்க, ஒரு பாதுகாப்புக்காக முதலீடாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி நாடுகளுமே அந்தந்த நாடுகளுக்குன்னு சொல்லி தனியாக தங்க கிடங்கள்லாம் இருக்குது. இந்தியா வந்து அதில் டாப் 5 இடங்கள்லாம் இருக்கும். டன் கணக்கில் வந்து அமெரிக்கா, சைனா எல்லா நாடுகளும் சேமித்து வைக்கிறாங்க. இந்த நீங்கள் சொன்ன டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிறது தனி மனிதர்கள்ங்கிறத தாண்டி இங்கே ஒரு போர்ச்சுரல்னாக்கா நாடுமே திடீர்னு சைனா பார்த்தோம், திடீர்னு ஒரு நாள் வந்து தங்கம் மேலே வந்து பல மடங்கு எகிரிடுச்சு அப்படின்னாக்கா, நம்ம நியூஸ் படித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, சைனா வந்து 50 டன் 100 டன்னு சொல்லி தங்கத்தை இறக்குமதி பண்ணி அவங்களோட கருவூலத்துக்காக பொது பயன்பாட்டுக்கு இல்லாமல் அரசாங்க பயன்பாட்டுக்காகன்னு வாங்கி வைப்பாங்க. ஸோ தனிநபர்கள் வாங்குறதோட அதுக்கு ஈக்குவலான அதோட அதிகமான பயன்பாடுங்கிறது அரசுகள் வாங்கி வைக்கிறது தான். இன்னொன்று தங்கம் விலை நிர்ணயம், இந்த கேள்வி படிக்கும்போது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வந்து இங்கிலாந்தில் தான் தங்கம் விலை தினமும் நிர்ணயிக்கப்படுது. இங்கிலாந்து புல்லியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. அதை தாண்டி இப்போ நம்ம ஊரில் எடுத்தாலே நம்ம ஊரில் ஒரு கிராமுக்கு நம்ம ஊரில் விற்கிற தங்க விலைக்கும் டெல்லியில் விற்கிற விலைக்குமே முன்ன பின்ன மாறுபாடுகள்லாம் இருக்கும். அது அந்தந்த ஊரில் இங்கிலாந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கான விலையை நிர்ணயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கான விலையை வந்து மும்பையில் நிர்ணயிக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவுக்கான தங்கம் எல்லாமே மும்பை வழியாக தான் இந்தியாவுக்குள்ள வருது. ஸோ மும்பையில் நிர்ணயிக்கிறாங்க. மும்பையில் நிர்ணயிக்க அப்புறமா அடுத்து அந்தந்த மாநிலங்களில் இப்போ தமிழ்நாட்டுக்கு சென்னையில் நிர்ணயம் செய்யறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அப்புறம் நகரங்கள் இது எல்லாமே வந்து அங்கேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வரி, அந்த தங்கத்துக்கான இறக்குமதி வரி, டிரான்ஸ்போர்ட் செலவு, தங்கம் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் பண்ணணுங்கிற ஒரு விதிமுறை இருக்குது. அதுக்கு ஆகிற செலவு இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்க லோக்கலில் பண்ணிக்கலான்ட்டு ஒரு நாளைக்கு 2 முறை காலையில் ஒரு வாட்டி மதியம் ஒரு வாட்டி தங்கம் விலையை நிர்ணயிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதில் பல வழிமுறைகள் கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. யாருமே கேட்கலனாலும் ஒரு கேள்விக்கு நம்மளே பதில் சொல்லிடுவோம். இந்த இப்போ பீகாரில் வந்து வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிறது வந்து ஏன் வந்து சர்ச்சைக்கு உள்ளாக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலாக இந்த வாரம் ஆனந்தவனில் யோகேந்திர யாதவ் இதை பற்றி ஒரு விரிவாக ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. கண்டிப்பாக நிறைய ஆங்கிலங்களில் நிறைய கட்டுரைகள் வந்திருக்கு. நம்ம தமிழ் படிக்கக்கூடிய பார்வைகளுக்காக சொல்கிறேன் வந்து அது உண்மையிலே அதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறார். என்ன அடிப்படையில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை இவங்க என்ன மாதிரியான நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு வாக்காளர் பட்டியல் சேர்ந்தவர்கள் இது வந்து பீகாருக்கு ஒரு ஆண்டாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கு வேறு ஒரு ஆண்டாக வரப்போகுது. 2008, 2015, 17 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ 2015க்கு முன்னால் வரைக்கும் வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு ஒருத்தர் சேர்றாரு அப்படின்னா வந்து
இப்போ நீங்கள் வந்து சிதம்பரத்தில் வந்து நீங்கள் வாக்காளர் பட்டியலில் பேர் கொடுத்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வேலை கிடச்சி நீங்கள் வந்து சென்னைக்கு வந்து இருந்திருப்பீங்கன்னா, நீங்கள் சென்னையிலேருந்து சிதம்பரம் போய் நீங்கள் வந்து ஓட்டு போட்டிருப்பீங்க. அல்லது சென்னையிலேயே வந்து இப்போ ஒருத்தர் டி நகரில் இருப்பார், பட் வந்து மயிலாப்பூரில் தான் அவருக்கு ஓட்டு இருக்கும், அங்கே போய் போடுவார். இதெல்லாம் ரொம்ப இயல்பாக இருக்கும். அரசியல் கட்சிக்காரங்களே வந்து அவங்கள கூப்பிடுவாங்க, கூப்பிட்டுலாம் ஓட்டு போட வைப்பாங்க. இப்போ என்னன்னா அப்படி வந்து போட முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை. என்னன்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் வசிக்கிறீங்களோ அங்கே தான் நீங்கள் வந்து வாக்கு செலுத்த முடியும் அப்படிங்கிற நடைமுறையை கொண்டு வராங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு நீங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுடைய குடியுரிமை சான்றிதழை நீங்கள் தர வேண்டும். குடியுரிமை சான்றிதழ் நீங்கள் சிட்டிசன் தான், இந்த நாட்டோடைய சிட்டிசன் தான் அப்படின்னு நிரூபிப்பதற்கான சான்றிதழை தர வேண்டும். அதே மாதிரி அதில் வந்து குறிப்பாக வந்து உங்களுடைய பர்த் சான்றிதழை நீங்கள் தர வேண்டும் அப்படிங்கிறாங்க. வந்து இதில் வந்து 2-3 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் உள்ளவங்க வந்து இந்த ஆவணங்களை கொடுத்தால் போதும். இது இன்னமும் வந்து அதை விட 2வது கேட்டகரியில் இருக்கவங்க என்னென்னா, அவங்க வந்து எங்கே பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சான்று மட்டும் இல்லை, அவங்க அப்பா அம்மா எங்கே பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுமே கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே தான் ஒரு சிக்கல் வருது. இப்போ என்னன்னா வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து காலகட்டத்தில் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒன்றும் பெருசாக வாங்கினதெல்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் பிறகு தான் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டோட டெத் சர்டிஃபிகேட் தான் நமக்கு முதல்ல வாங்கியிருப்பாங்க, நமக்கு முந்தைய தலைமுறை அப்படிங்கிறது வந்து. இப்போ என்னோட பையனுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிருக்கு. எனக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிறது நான் வந்து 1வது சேர்ந்த டிசி தான் எனக்கான பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். வந்து பர்த் சர்டிஃபிகேட்னு ஒரு நகராட்சியிலலாம் வாங்கியிருக்க மாட்டோம். இப்போ இந்த மாதிரியான விதிமுறைகளை வந்து கட்டாயப்படுத்துகிறார்கள். அப்படிங்கிறப்ப தான் வந்து இதில் வந்து பல சிக்கல்கள் வருகிறது. இதற்கு பின்னணியில் என்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து மோடியினுடைய ஆட்சி காலகட்டத்தில் அமித்ஷாவும் மோடியினுடைய முன்னெடுப்பில் இந்த என்ஆர்சிங்கிற ஒன்றை கொண்டு வந்தாங்க, தேசிய குடிமக்கள் ஆணையம்னு சொல்லிட்டு. வந்து குறிப்பாக வந்து இந்த வெஸ்ட் பெங்கால், பீகார் இந்த மாதிரியான இதில் வந்து வங்காளத்திலேருந்து பாகிஸ்தான்லேருந்தெல்லாம் வந்து நிறைய மக்கள் வந்து ஊடுருவுகிறார்கள். இவர்களை நாங்கள் வந்து இவங்க தான் குடிமக்கள்னு பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு வந்து குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கையாகத்தான் அதை அவர்கள் முன்னெடுத்தார்கள். குடியுரிமை திருத்த சட்டம்ங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்தியா முழுக்க கடுமையான போராட்டங்கள் நடந்ததை பார்த்தோம். இப்போ கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு அது தணிஞ்சது. அதுக்கப்புறம் பெரிய நடவடிக்கை இல்லாமல் அது கிடப்பில் போட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட அதைத்தான் இப்போ தூசு தட்டி எடுத்து வந்து வருகிறார்கள். வந்து இப்போ அதில் என்ன சிக்கல்கள் இருக்குன்னு இப்போ பீகார்லேயே பார்த்தீங்கன்னா, பீகாரில் இப்போ வந்து தேர்தல் நடக்க போகுது. வந்து அப்போ வந்து இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம்ங்கிறத அவங்க கொண்டு வராங்க. அதில் என்ன கேட்குறாரு யோகேந்திர யாதவ்னா, 6 மாதத்துக்கு முன்னால் தான் அந்த புது வாக்காளர் பட்டியலில் வந்திருக்கு. பழைய வாக்காளர் பட்டியலாம் திருத்தி புது வாக்காளர் பட்டியல் ஒன்றே கொண்டு வந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சொல்ல ஏன் இப்போ மறுபடியும் வந்து அதை வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னால் தான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகிறது 2026னா கரெக்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னால், ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் இதை எடுப்பது அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. என்னன்னா தனக்கு தோதான வாக்காளர்களை மட்டும் வந்து இந்த வாக்காளர் பட்டியல் வைத்துக் கொள்வது அப்படிங்கிற நடைமுறையை இவர்கள் கடைபிடிக்க போகிறார்களா அப்படிங்கிற கேள்வி தான் அதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. முதல்ல நீங்கள் வந்து ஒரு வாக்காளர் பட்டியல் அப்படின்னா வந்து என்னன்னா வந்து இப்போ தேர்தல் ஆணையமே வந்து ஒரு முகாம்லாம் நடத்தி உங்களை சேர்ப்பாங்க. இப்போ வந்து வாக்காளர் பட்டியல் சேர்க்க வேண்டிய பொறுப்புங்கிறது வாக்காளர்களுடைய கடமை, நம்முடைய கடமையாக மாறிவிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்தியாவுடைய குடிமகன்கிறத நீங்கள் நிரூபித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருகிறது. இப்போ இவங்க கொண்டு வந்திருக்க இவ்வளோ விதிமுறைகள் படி பார்க்குறப்ப என்னன்னா, பீகாரில் வந்து 7.9 கோடி வாக்காளர்கள் இருக்காங்களாம். இந்த நடைமுறையினால் கிட்டத்தட்ட 4.74 கோடி பேர் வந்து நாங்கள் வந்து இந்தியாவுடைய குடிமகன்கள் தான், பீகாரை சேர்ந்தவர்கள் தான் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அப்படி அவங்க நிரூபிக்க தவறினாங்கன்னா 4 கோடியோட வாக்குகளே வந்து வாக்காளர் பட்டியல் இல்லாமல் போய்விடக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து இது என்ன மாதிரியானதாக இருக்குன்னா, அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க சான்றிதழ். இதெல்லாம் நீங்கள் வந்து குடிமகனுக்கான சான்றிதழ்னால் ஆதார் கார்டு செல்லாது, அதில் ரேஷன் கார்டு செல்லாது, ஓட்டர் ஐடி செல்லாது. அவங்க ஒரு 10 இது வச்சுருக்காங்க, பாஸ்போர்ட் வச்சுருக்கணும், இந்த மாதிரியான சில நடைமுறைகள் வச்சுருக்காங்க. பாஸ்போர்ட்லாம் எவ்வளோ பேர் வச்சுருப்பாங்க. வந்து இப்போ நமக்கு புரியாத ஒரு விஷயம், ஆதார் கார்டு கொண்டு வந்தப்போ ஆதார் கார்டை தாங்க உங்களுக்கு எல்லாமே, இனிமேல் உங்களுக்கு எந்த கார்டுமே தேவையில்லைங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு நலத்திட்டங்கள்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் இந்திய குடிமகனுக்கு அதுதான் நாங்கள் ஆதார் கார்டை பேன் கார்டில் சேரு, ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் சேரு, பால் பாக்கெட் கார்டில் சேருன்னு அத்தனை பேரோடையும் வந்து அத்தனை கார்டோடையும் வந்து ஆதார் கார்டை வந்து சேர்த்துட்டு இப்போ ஆதார் கார்டு நாங்கள் உங்களுடைய சான்றாதாரமாகவே எடுத்துக்கொள்ள மாட்டோம்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு அந்த தேவையில்லாத ஆணையை வந்து பிடுங்க வச்சிங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆதார் கார்டுங்கிறதே வந்து நந்தன் நிலக்கணியோட தனியார் நிறுவனம் தான் அதை வந்து முதல்ல பண்ணுச்சு. எத்தனையோ பேருடைய அந்த கண்விழியிலேருந்து கைரேகையிலேருந்து நம்முடைய அத்தனை டேட்டாக்களுமே வந்து நிறைய வந்து வெளியில் வந்து லீக் ஆகிருக்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வருகிறது. அப்படி இருக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தியாகம் பண்ணி நம்ம ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்தோம்னா இப்போ ஆதார் கார்டெலாம் நாங்கள் வந்து குடிமகன்கிறதுக்கான அடையாளமாக எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா அது எதுக்கு எடுத்தோம் என்கிற கேள்விகள் இருக்கிறது. இன்னொன்று வந்து இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த குறுகிய காலத்தில் எப்படி இந்த பணிகளை அவர்கள் முடிப்பார்கள்? இந்த ஃபார்மெல்லாம் கொடுத்து அவங்ககிட்ட ஃபுல்லப் பண்ணி அதுக்கான சான்றுகளை வாங்கிவிட்டு நடப்பது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. கடைசியில் இது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொன்னால் வந்து
ஒரு காலகட்டத்தில் வந்து அமெரிக்காவில் வந்து அடிமைகள் விற்கப்பட்ட காலகட்டத்தில் கருப்பினத்தவர்கள் ஆப்ரோ அமெரிக்கர்களுக்கு வாக்குரிமை இல்லாத ஒரு சூழல் இருந்தது. இங்கே இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரி செலுத்தவர்களுக்கு மட்டும்தான் வந்து வாக்குரிமை இருந்தது. ஏழைகளுக்கெல்லாம் வாக்குரிமை இல்லாத ஒரு காலகட்டம்லாம் இருந்தது. நீதி கட்சி காலகட்டத்திலாம் முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை வந்தது. அம்பேத்கர் வந்து வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமைங்கிறத கொண்டு வந்தார். வந்து படித்தவர், படிக்காதவர், வரி செலுத்தவர், செலுத்தாதவர், ஏழை, பணக்காரர், தலித்து, பார்ப்பனர் எதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு ஓட்டுன்னு. இப்போ இந்த நடைமுறை என்ன வருது அப்படின்னு சொன்னால் வந்து இவங்க கேட்கக்கூடிய பல சான்றுகளை படிப்பறிவற்றவர்கள், மிக மிக ஏழைகள், பின்தங்கியவர்கள், குறிப்பாக தலித்துகள், ஆதிவாசிகள் இவங்களால கொடுக்கவே முடியாது. இப்போ இவங்களையெல்லாம் வாக்காளர் பட்டியல் வந்து தூக்கி விட்டுட்டு பார்ப்பனர்கள் மற்றும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகள், இடைநிலை சாதிகள், தனக்கு தோதானவர்கள் மட்டுமே அதுக்கான ஒரு வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது தான் பாஜகவுடைய நோக்கம். அதைத்தான் தேர்தல் ஆணையத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துகிறது அப்படிங்கிறதான் இந்த எதிர்ப்புகளுக்கான காரணம். சமீப காலமாகவே வந்து தேர்தல் ஆணையத்தில் நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து முன்னுக்கு பின் முரணா, அரசியலமைப்பு விதிகளுக்கு எதிராக, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக, எதிர்கட்சிகளுக்கு எதிராக தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து தேர்தல் ஆணையத்தோட தலைவர் நியமிக்கிறதுல ஆரம்பித்து கடைசி வரைக்கும் அந்த பஞ்சாப் தேர்தலில் பார்த்தோம், சிசிடிவி இருக்கும்போதே வந்து முறைகேடுகள்லாம் பண்ணாங்க. அதில் வந்து டெல்லியிலையும் இது மாதிரியான தேர்தல் முறைகேடுகள் நடந்துச்சுன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார். மகாராஷ்டிராலையும் நடந்துச்சுட்டு காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள்லாம் சொன்னாங்க. இப்போ டெல்லி, மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்களை வந்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி பிஜேபியும் காங்கிரஸ் கூட்டணியும் நெக் டு நெக் இருக்கிறவங்க. அங்கே வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது வந்து சில ஆயிரம் வாக்குகள் தான், 1000, 2000, அதிகபட்சம் 5000 அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொன்னார், இப்போ ஒரு தொகுதியில் போன தேர்தலில் வந்து பாஜக 1000 வாக்குகள் வித்தியாசத்தை தோற்றுருந்துச்சுனாக்கா இப்போ அவங்க புதுசாக 1000 பேர் 2000 பேருக்கு வந்து ஓட்டர் ஐடி கொடுக்குறாங்க. திடீர்னு கடைசி ஒரு 3 மாதத்தில் புதுசாக ஒரு 2000 வாக்காளர்கள் வராங்க. வந்து அவங்க எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பார்த்தா போன வாட்டி அந்த எவ்வளோ டெபிஷியட்டாக இருந்துச்சோ அது வந்து இந்த வாட்டி சரியாகி ஆளுங்க பாஜக ஜெயிக்குது. மகாராஷ்டிராவில் ராகுல் காந்தி அதுதான் சொன்னார், எந்தெந்த வாக்குச்சாவடிகள் எல்லாமே வந்து தோல்வியை தழுவோம் அப்படிங்கிற சூழல் இருக்கோ அங்கெல்லாம் கடைசி சில மணி நேரங்களில் வந்து அபரிவிதமான அளவு வந்து ஓட்டு போலாகுது, 6 மணிக்கு மேலே ஓட்டு போலாகுது. அப்படி வந்து மாநிலம் முழுக்கவே சில லட்சம் வாக்குகள் வந்து பதிவானுச்சு அப்படின்லாம் கேட்டு அந்த சிசிடிவியை கொடுங்கன்னு கேட்குறாங்க. பட் ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து அதெல்லாம் அழைச்சிட்டோம் அப்படின்ட்டு கூலாக வந்து பதில் சொல்கிறாங்க. அதுவும் எப்படின்னாக்கா சிசிடிவி வந்து 45 நாட்கள் வைத்திருக்கணும்னு ஒரு விதி இருக்குனாக்கா இவங்க கோர்ட்டில் போய் அந்த சிசிடிவி கொடுங்கன்னு கேட்டக்கு அப்புறமேலு அந்த விதியில் திருத்தம் பண்ணி 45ங்கிறத 15 மாற்றி ஆல்ரெடி விதி இருக்குது 15 நாள் தான்ட்டு, அதனால் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப மேம்போக்காக இப்படி வந்து எதிர்கட்சிகளை டீல் பண்ணுற தேர்தல் ஆணையம் தான் இருக்குது. ஸோ மகாராஷ்டிரா, டெல்லியில் 1000, 2000 வாக்குகள், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் பீகார் வந்து நிலைமை அப்படி கிடையாது. பீகாரில் வந்து பாஜகவுக்கு எந்த பெரும்பான்மையும் இல்லை, காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்குங்கிற சூழல் வரக்கும். அப்போ இது மாதிரியான ஒரு ஏதாச்சும் ஒரு மொமெண்ட்டை கொண்டு வந்தால் தான் நம்ம ஏதாச்சும் ஜெயிக்கிறதுக்கான வழி இருக்குங்கிறதுக்காக தான் இப்படியான ஒரு முறையை கொண்டுட்டு வருது அப்படின்ட்டு இந்தியா கூட்டணி சேர்ந்தவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான காலக்கெடுவே வந்தால் கடைசி நேரத்தில் தான் அந்த அறிவிப்பே வந்திருக்கு. இப்போ ஜூலை 26 தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே வந்து நீங்கள் இது மாதிரி அருகில் இருக்கிற அலுவலகங்களில் போய் உங்களுக்கான குடியுரிமையை நிர்ணயிச்சுக்கணும். அதுக்கே வந்து காங்கிரஸ் கேள்வி கேட்குது, இந்தியாவில் ஒருத்தர் குடிமகனுங்கிறத வந்து நிர்ணயிக்கிறது வந்து தேர்தல் ஆணையத்தோட வேலை கிடையாது, அது வந்து அரசோட வேலை, அதை எப்படி தேர்தல் ஆணையம் செய்யலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. பட் வழக்கம் போல் எதுக்குமே பதில் சொல்லாமல் 26 நீங்கள் அதுக்குள்ளே எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணி அடுத்த 1ஆம் தேதி 4-5 நாட்கள் தான் டைம், 1ஆம் தேதி நாங்கள் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டுருவோங்கிறாங்க. இது கேட்கும் போது இது எப்படி நடைமுறை சாத்தியம், இதுக்குள்ளே எப்படி போய் அலுவலர்கள் ஃபார்ம் கொடுத்து வாங்குவாங்க, அந்த நாளுக்குள்ளே அது எப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்து இறுதி செய்வீங்க அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இது வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வங்காளதேசத்துலேருந்தும் பர்மா மாதிரியான நாடுகள் இருந்தும் உள்ளே வந்துட்டாங்க, அவங்க வந்து நம்ம நாட்டோட யார் தலைவராக வரணுங்கிறத நிர்ணயிக்கக்கூடாது அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. அப்படி எவ்வளோ பேர் வந்திருக்க போகிறாங்க, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக இது மாதிரி 3 கோடி பேர் 4 கோடி பேரை வந்து அலக்கழிச்சு அதில் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பல பேரை வந்து தகுதி நீக்கம் செய்கிற மாதிரி வேலைகள்லாம் செய்கிறது எந்த விதத்தில் ஜனநாயக நாட்டில் சாத்தியம் அப்படின்ட்டு தொடர்ந்து கேள்விகள்லாம் எழுப்பப்படுது. நீங்கள் சொன்ன அடுத்து தமிழ்நாட்டிலையும் இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு கோர்ட்லேயே அரசு தேர்தல் ஆணையம் வந்து விலாவரியாக சொல்லியிருக்கு. ஸோ கடுமையாக இதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக எங்கே வந்து அநீதி நடக்கிறதோ அங்கே வந்து கேள்வி கேட்பதுங்கிறது மிக மிக அவசியமான ஒரு விஷயம். அந்த வகையில் இதையுமே நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தின் இந்த நடைமுறையையும் பாஜக அரசினுடைய நடைமுறையுமே நம்ம கேள்வி கேட்போம். நம்முடைய பார்வையாளர்களும் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள், அதற்கான தகுந்த பதில்களை கொடுத்திருக்கிறோம் என்று நம்புகிறோம். தொடர்ச்சியாக உரையாடுவோம். மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்ந்து தொடர்புகள். முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.